இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தமிழும் சரஸ்வதியும் சீரியல்லாம் நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி சோகமாகவும் வருத்தமாகவும் வேதனையாகவும் தான் ஆகிட்டு இருந்துச்சு. ரொம்ப நாளாகவே அப்படி தான். எந்த சைடில் தமிழ் போனாலும் அந்த சைடில் ஏதாவது ஒரு கேட்டை வச்சு அடைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஒரு ஒளி வெளிச்சமாக இந்த கொலையை, மேகனாவோட கொலையை சரஸ்வதி பண்ணது இந்த மதனும் கலிவதனும் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு தாத்தா, அவர் கண் பார்வையற்றவர், அவர் ஒரு ஆதாரமாக கொண்டு வச்சுட்டாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா சில பல கேள்விகள் நமக்கு இருக்குது. ஏன்னா முதல்ல மேகனாவுடைய கொலை வழக்குன்னு காமிச்ச அந்த ஒரு மர்டர் கேஸில் அந்த ஒரு ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா கலிவர்தனையும் மதனும் பிக்சர்லேயே இருக்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் அங்கே போவே இல்லைன்னா பேசுவாங்க. டைலாகே அப்படி தான் இருக்கும். இவங்க மட்டும் தான் போனார். பரமன் துரத்திக்கிட்டு ஆளுங்களோட போனார். போய் என்ன பண்ணார் அப்படின்னா தண்டுவதியில் நிறுத்தினார். கத்தியை குத்துனது, கத்தி கையில் இருக்கிறதே பரமன்ட்ட தான் இருக்கும். அந்த சமயத்தில் அந்த சரஸ்வதி பார்த்துருவாங்க. துரத்திக்கிட்டே ஓடி வரும்பொழுது இவர் ஓடி போவார். காரில் ஏறலான்னு பார்ப்பார். காரில் ஏறும்பொழுது தட்டி அங்கே இருக்க அது கண்ணாடி விழுந்துடும். அந்த கண்ணாடி அங்கே தான் உடஞ்சிருக்கும். அந்த கண்ணாடி தான் வச்சு கதையை எடுத்துலாம் போச்சு. சரஸ்வதி அவர் முகத்தையே பார்க்குற மாதிரி தான் அந்த ப்ரோமோவே இருக்கும். ஸோ இப்போ கிளம்பலாம், வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இதில் நமக்கு அதிலே ஒரு கேள்வி இருந்துச்சு. ரெண்டு பேர்த்த கொண்டவங்க இந்த மூணாவதாக பார்த்து ஐவிட்னஸ் ஏன் கொல்லாமல் விட்டாங்கன்ட்டு. இதில் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கலிவதனும் மதனும் வந்தார். மதன் தான் கத்தி வச்சு குத்துனாரு, கலிவதன் தான் கொல்லுன்னு சொன்னார் அப்படின்னு வச்சு பரமன் வாயே திறக்காத மாதிரி அவரை காப்பாற்றுறாங்க. அப்படின்னா இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதையை என்ன இழுக்கிறதுக்காக தான். சீரியல் இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரில. கலிவதன் எப்படி மேகனாங்கிற கேரக்டர் நடுவில் வந்தாங்களோ அதே மாதிரி நடுவில் அந்த கலிவதன் மதன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் மாட்டி விட்டுட்டு அர்ஜுனும் பரமனும் தப்பிச்சு அவங்க வெளில வந்துடுறது. அதே சமயத்தில் சரஸ்வதியும் வெளில வந்துடுறது. திருப்பி புது பிரச்சனையை, புது குடைச்சலை கொடுக்குறது. அர்ஜுன் நல்லவன் தான், அவன் கொலை பண்ணல போல அப்படின்னு. அப்போ கொலை பண்ணலன்னா எதுக்கு இங்கே தான் சுற்றிட்டு இருக்கணும், பரமன் கண்ணாடி அங்கே ஏன் இருக்கணும், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட இவங்க எதையும் பண்ணாமல் ராகினி பாவல்லப்பா அப்படின்னு கோதை பப்பன்னு நிற்பாங்க. அதுக்கப்புறம் தமிழும் என் பொண்டாட்டி வந்துட்டா போதும் அப்படின்ட்டு பழி வாங்கி அர்ஜுன் காசு கொடுத்து தன்னுடைய மனைவியை அடித்து கொடுமைப்படுத்த வச்சாரு, தூங்க விடாமல் பண்ணாருங்கிறதெல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு தான் கதை போகும்னு தோணுது. இதில் கடைசியாக அந்த லாயர் வேற, அர்ஜுனோட லாயர் இதெல்லாம் ஒத்து வராது, நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஆடியோ எவிடன்ஸை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் இல்லை, இந்தியன் இந்த எவிடன்ஸ் ஆக்டில் அதெல்லாம் எவிடன்ஸ்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ எவிடன்ஸையும் ஏற்றுக்கலாம் தான் இருக்குது. ஸோ ஏற்றுக்க முடியும் அதை. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா இதில் சில பல கேள்விகளும் எங்களுக்கு இருக்குது. இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்னா இன்னொரு கண்ணாடி அங்கே இருந்தது என்ன, திருப்பி எல்லா எவிடன்ஸையும் ஒரு தடவை செக் பண்ண வேண்டியது இருக்கும். எப்படி சரஸ்வதியோட கைரேகை மட்டும் இருந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்பொழுது இந்த செல்வம் ஒருத்தர் இருந்தார்ல, அந்த இவரோட அசிஸ்டண்ட்டாக, அந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸரோட அசிஸ்டண்ட்டாக, அவரை கூப்பிட்டு நிற்க வச்சு அவர் மூலமாக உண்மையை ஒத்துக்க வச்சு இந்த ஆள் டெம்பரரி ஒர்க்கர் தான், இவர் நிறைய கடன் வாங்குவார், லஞ்சம் வாங்குவார், இதுக்கு முன்னாடி லஞ்சம் வாங்கியிருப்பார், இந்த ஒரு ஓல்டு கேஸ் ஃபைல் இருக்குது பாருங்கள் அப்படின்னு ஓல்டு கேஸ் ஃபைலை கொடுத்து இந்த கேஸ் ஃபைல் தான் ஒரிஜினலாக மேகனாவோட கொலையோட கேஸ் ஃபைல், இவரை மாற்றி புதுசாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு. அதனால அதில் தான் தப்பிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிறத மட்டும் ப்ரூவ் பண்ணுற மாதிரி பயங்கரமாக ஒரு ட்விஸ்ட்டை வச்சா சரஸ்வதியை வெளில கூட்டு இந்த கேஸே மொத்தமாக முடிச்சு விட்டு இவங்கள உள்ள தூக்கி அனுப்பிடலாம். ஆனாலும் குடும்பத்துக்கு அர்ஜுன் தான் அதை பண்ணாருங்கிறது தெரியும். அர்ஜுனை எதையாச்சும் ஒரு பழி வாங்குறதுக்கான ஆக்டிவிட்டியில் இந்த ஹீரோயின் இந்த கும்பல்லாம் இறங்காமல் இப்போவும் அதை அவர் அப்படியே விட்டுட்டு பாவம் விடுங்க, நம்ம ஏன் துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்னு விலகுனாங்க அப்படின்னா இந்த சீரியல் இதுக்கப்புறம் விடுவதற்கான வாய்ப்புகளே இல்லைன்னு ஆகிடும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தமிழும் சரஸ்வதியும் சீரியல்லாம் நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி சோகமாகவும் வருத்தமாகவும்